மேடம் பிறந்த தேதி வந்து 1/3/1980. 1/3/1980. 7:55 PM இரவு. 7:55 PM. பிறந்த இடம் சார்? மதுரை மேடம். மதுரை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மேடம் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் கன்னி லக்னம் மேடம். எங்கடா பூர நட்சத்திரத்தை நான் காணவேன்னு பார்த்தேன். இதுதான் உங்கள் கால் தான் இறுதி காலான்னு தெரியல. பூர நட்சத்திரக்காரங்க எல்லாம் ஒரு மாதம் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க. ஒரு மாதமாக நீங்கள் நல்லா இல்லை. ஆமாம் சார், வேலை போயிருச்சு. திரும்ப எப்போ வெளிநாட்டுக்கு போவீங்க கேட்கணும் சார். பூர நட்சத்திரக்காரங்க எல்லாம் பாதிக்கப்படுறீங்க. இந்த ஒரு வருஷம் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. மக நட்சத்திரத்தில் போன ஏப்ரலில் ட்ராவலை முடித்து இப்போ பூர நட்சத்திரத்தில் வந்துட்டார். அடுத்த பிப்ரவரி மாதம் வரைக்கும், பிப்ரவரி மார்ச் வரைக்கும் சரி சார். பூர நட்சத்திரத்தை மனசு நல்ல வேலையாக பௌர்ணமியில் வேற பிறந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு செட்பேக் தான் இருக்கும். பூர்ண எப்போ வேலை போச்சு? இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி சார். கரெக்டா நான் சொன்னது? கரெக்டா. சனி எங்கடா பூர நட்சத்திரத்தை காணமேன்னு பார்த்தேன். லைவ் நிறைவாகலையேன்னு நினைச்சேன். ஆமாம் சார், சனி புத்தி ஸ்டார்ட் ஆகுற நேரம். சனி புத்தி ஸ்டார்ட் ஆகுற நேரம். அட்டமத்து சனி பூர நட்சத்திரத்தில் போன ஏப்ரல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமாம் சார். ஆமாம் சார். இல்லை என்னுடைய ஜாதகத்துலேயே அடுத்து சனி புத்தி ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் ஒரு காரணம் தான். சனி புத்தியும் ஒரு காரணம் தான். அதாவது ராகு திசையில் இப்போ சனி புக்தி அது டிசம்பரில் தானே. அப்போ டிசம்பர்லேருந்து ஒரு 3 மாதத்துக்கு கடுமையான பலன்கள் இருக்கும். சரி சார். பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களுக்கு. ஆமாம் சார். ஜோசியம் எவ்வளோ பெரிய உண்மை தெரியுதா? ஆமாம் சார் தெரியும். போன ஏப்ரல்லேருந்து பூர நட்சத்திரத்துக்குள்ளே வந்துட்டாரு. ஆமாம் சார். நல்லா ஒரு வருஷம் நல்லா இருந்துச்சு சார். போன ஏப்ரல் வேலை கிடைச்சது. மக நட்சத்திரக்காரன் நல்லா இல்லையே. இப்போ தானே மக நட்சத்திரக்காரன் ஒரு மாதமாக சிரிக்கிறான். பூர நட்சத்திரம் கரெக்டாக ஒரு மாதமாக பாதிப்புகள் ஆரம்பிச்சிருச்சு. அட்டமத்த சனியோடைய பாதிப்புகள். ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், வேதையில் இருக்கிறதுனால பேசிக்கில் கை வைக்க மாட்டார். சாப்பாடு துணிமணியில் கை வைக்க மாட்டார். மனசை போட்டு உழப்புவார். முதல்ல மனுஷனுக்கு தேவை வேலை இல்லையா? பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும்ல. ஆமாம் சார். உத்தியோகம் புருஷ லட்சணம்ல. ஆமாம் சார். புருஷன் ஆண் என்கின்ற புருஷனாக அவன் இருப்பதற்கான லட்சணமே அதுதானே. அதத்தில் தான் கை வைப்பார். சனிலாம் உங்களுக்கு இன்னும் இப்போ ஆரம்பிக்கல. பட் உங்கள் ஜாதகம் அருமையான ஜாதகம். எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. மாசி பூரம். இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் நட்சத்திரம் தான் நம்ம போன சிஎம். ஆமாம் சார். ஸ்டாலின் அவர்களுடைய மாசி பூரம் அதே மாதிரி தான் பிறந்திருக்கிறீங்க. சரி சார். ஒரு மாதமாக அவருக்கும் செட்பேக் ஆரம்பித்து இப்போ அவர் பதவியை இழந்து வீட்டில் உட்காந்துருக்கிறார். கரெக்டா? கரெக்ட் தான் சார். கரெக்ட் தான். அந்தஸ்து கௌரவத்திற்கேற்ப அந்த செட்பேக்ஸ் வந்தே தீரும். நீங்களும் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறீங்க. கிரகண தோஷத்தை முடிஞ்சதுக்கப்புறம் பிறந்திருக்கிறீங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பிறந்ததுக்கு முதல் நாள் கிரகணம். சரி சார். ஓகே. கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் சனி புக்தி. அவருக்கும் சனி தசை தான் நடக்குது, உங்களுக்கும் சனி புக்தி தான் நடக்குது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு தூக்கி நம்மளை மூலையில் உட்கார வைக்கும். சரி சார். பூர நட்சத்திரத்திலேருந்து அவர் கரெக்டாக அடுத்த பிப்ரவரியில் தான் விலகுவார். பூரம் 1ஆம் பாதத்துக்கு இப்போ ஒரு 4 மாதத்தில் இது வந்துடும். ஒரு 4 மாதம்தான். சரி சார். சரி. இன்னும் ஒரு 3 மாதம். இப்போ என்ன, இப்போ மேயா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கடைசி, செப்டம்பர் கடைசியில் வேலைக்கு போயிடுவீங்க. ஆகஸ்ட்லாம் செப்டம்பர்லாம். ஆனால் இந்த 4 மாதம் நம்மளை போட்டு மனசை போட்டு பின்னி எடுக்குங்க. ஆனால் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகங்க. ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியான ஆள் தாங்க. கரெக்ட் தான் சார். வேலை இல்லைன்றதுக்காக நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் சேஃப்டியான ஆள். உங்கள் கையில் காசு இருக்குதுங்க. ரைட் தான் சார். ரைட் தான் சார். இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவள் தான். காசு உங்ககிட்ட இப்போ கூட உங்ககிட்ட ஒரு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தேவையான சேஃப்டி இருக்குது. ஆனால் அதுக்காக நான் வேலை இல்லாமல் இருக்க முடியுமான்னு நினைக்கிற ஆள் நீங்கள். அது கரெக்ட் தான் சார். சார் இந்த கேப்பை வந்து நான் இப்போ வீடு கட்டுறதுக்கு ஏதாச்சும் பயன்படுத்திக்கலாம்? அருமையான கேள்வி. இப்படித்தான் இருக்கணும். சின்ன பசங்களாக இருந்தால் படிக்க சொல்லுவேன். சின்ன பசங்களாக இருந்தால் படிக்க சொல்லுவேன். ஒரு 4 மாதம் நமக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம். லக்னத்திலேயே சுபர்கள் எல்லாம் வலுத்து உட்காந்துருக்குறாங்க. ஒரு 3-4 வருஷம் வேலையே போனாலும் 3 வருஷம் வேலை கிடைக்கலன்னா கூட நிம்மதியாக உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட சேவிங் இருக்கும். சரி சார். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கட்டு செட்டான ஆள். சரி சார். ஃபியூச்சரில் எதனா ஒன்று இந்த மாதிரி ஒன்று வந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரியாக எல்லாத்தையும் யோசிக்கிற ஆள் நீங்கள். ஏன்னா அந்த பௌர்ணமி யோகம். லக்னத்திலேயே சந்திரன், செவ்வாய், குருன்னு நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம்னு அடிக்கடி சொல்லுவேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு 4 பேரும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறது பெரிய அமைப்பு. இப்போ வந்து ஒரு 3-4 மாதம் எதிர்கால பிளான். இந்த வீடு கட்டுறதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம் சார். வீடு கட்டுறதா இருக்கட்டும், வீட்டை ஒட்டடை அடிக்கிறதா இருக்கட்டும், எதையாவது ஒன்று உருப்படியான ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க.
செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு வேலை கிடைக்கும். ஆனால் அதுவும் பெரிய அளவில் பிடிச்சமான வேலையாக இருக்காது. சரி சார். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட். உடனே யாரும் நீங்கள் பார்த்த வேலையவே அந்த எம்டி வேலை ஜிஎம் வேலையெல்லாம் தூக்கி கொடுத்துட போகிறதில்ல. நீங்கள் உண்மையிலே கொஞ்சம் 100 பேருக்கு மேலே தான் இருந்தீங்க. ஆமாம் சார். ஆமாம். கரெக்டுங்களா? கரெக்ட் தான் சார். ஒரு அதிகாரியாக தான், ஒரு தலைமைச் செயலர் அலுவலர்னு சொல்லுவோம்ல, ஆமாம் சார். அந்த மாதிரி இருந்த ஆள் தான் நீங்கள். ஆமாம் சார். கரெக்ட். நீங்கள் போய் கீழே போயிட்டு இப்போ மேனேஜராக இருந்தவர் போயிட்டு செக்ஷன் சூப்பரண்டாவோ பியூனாவோ வேலைக்கு போக முடியாது. அது கரெக்ட் தான். ஏற்கனவே இருந்த டெசிக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ரைட் தான் சார். இதுக்கு சில தாமதங்கள் ஏற்படும். செப்டம்பருக்கு பிறகு அப்படி இப்படி ஆகும். வீடு கட்ட ஆரம்பிங்க. அருமையான யோக ஜாதகம். என்ன கெட்டு போச்சு? இப்போ நான் சொன்ன மாதிரி 3-4 வருஷத்துக்கு தேவையான ஒரு சேஃப்டி சேவிங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் ஒரு லெவலில் வந்து சும்மா இருக்கிறனே டச்சு விட்டு போயிடுமே, வேலைகளை கிடைக்கலன்னா லாங் போட்டாச்சுன்னா அடுத்த இது வேலை கிடைக்காம போயிடுமேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. சனி புக்தி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். கையில் இருக்கிற சேவிங்கை நல்ல விதமாக செலவழிக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ராகுதசையில் வந்து உங்களுக்கு சனி புக்தி வரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடங்கள் தான். ஆனால் ராகுதசை உங்களுக்கு யோக தசை. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது. சரி சார். அதனால் கவலைப்படாதீங்க, பொறுமையாக செய்யுங்க, வீடு கட்ட ஆரம்பிங்க. கஷ்டம்லாம் பெருசாக இருக்காதுங்க. பூர நட்சத்திரத்தில் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறதுனால 1ஆம் பாதம் பூரம் 1ஆம் பாதமாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 3 மாதம் சோம்பேறியாக இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மாதிரியான மன அழுத்தம் கண்டிப்பாக உண்டு. அதற்கப்புறம் டக்குன்னு விலகும். அடுத்த வருஷம் இந்நேரம் நான் தான் கஷ்டப்பட்டேனா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. நேயர்களின் அனைத்து